உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மீனராசி சகோதர சகோதரிகளே, இந்த சனி பெயர்ச்சி ஜென்ம சனி என்னதான் செய்யுங்கிறது பார்த்தோம். அடுத்தது குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வருஷம் இந்த குரு பெயர்ச்சியில் 2026 உங்களுக்கு சாதகமான மனிதர்கள்லாம் யார்? இது ஏன் அப்படின்னா, இப்போ ஜென்ம சனி ஒரு சுமைகள் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாத சுமைகள் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் நேரம் நல்லா இருக்கக்கூடியவங்கள நாம் இன்றைக்கி ஒரு பொருள் வாங்க போகிறோம், ஒரு பொருளை விற்க போகிறோம். நல்ல விலைக்கு விற்கலாம்ல, நியாயமான விலைக்கு வாங்கலாம்ல. ஏன், நம்மளுக்கு சில விஷயங்கள் புலப்படாத விஷயங்கள் இருக்கும், அறியாத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் இருக்கும். அப்போ அந்த தெரிஞ்சவங்க நமக்கு ஃபேவரபுளான ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்க மூலமாக அந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம். இப்போ நமக்கு நேரம் கேட்டிருக்கு, ஜென்ம சனியாக இருக்குது, நம்ம போய் அந்த இடத்த கேட்குறோம், அந்த இடத்துக்காரர் கொடுப்பாரான்னு தெரியாது. ஒருவேளை நம்ம நேரம் கொடுக்க முடியாதுன்ட்டாருன்னா நமக்கு ஒட்டினாப்பில் வருது, அப்படியே அதை வாங்கிட்டோம்னா நமக்கு இன்னும் நல்லது. அப்போ நம்ம என்ன செய்யணும், தேர்ட் பர்சனை நம்ம அணுகணும். அப்போ இந்த வருஷம் எந்த தேர்ட் பர்சனுக்கு அற்புதமான ஒரு நேர காலங்கள் இருக்கிறது என்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு எப்படின்னா 4வது ராசி மிதுனம். இந்த 4ஆம் ராசி தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய வீடு வாகனங்கள், உங்களை அலங்கரிக்கக்கூடிய விஷயங்களை அற்புதமாக செயல்படக்கூடியவர்கள்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நாம் பேசியிருக்கோம். இப்போ புதுசாக வந்த மீன ராசிக்காரர்கள் நீங்கள் என்னுடைய பழைய வீடியோக்களை பார்க்குறது நல்லது. அப்போ பார்க்கும்பொழுது உங்களை எந்த மாதிரி இந்த ஜோதிடத்துறையில் நான் கற்ற அனுபவத்தை வைத்துக்கொண்டு உங்களை வழிநடத்தி செல்கிறேன் என்பதை நீங்கள் யூகிக்க முடியும், அதன் வழியில் செல்ல முடியும். இதுவரைக்கும் எங்கேயுமே மேக்ஸிமம் நெகட்டிவான விஷயங்கள் பேசியிருக்க மாட்டேங்க. உங்களுக்கு மேட்ச் இல்லை அப்படின்னா வேண்டாம், விட்டு ஒதுங்கிருங்கன்னு சொல்லுவோம். இந்த தொழில் உங்களுக்கு ஆகாது, வேண்டாம், மீறி பண்ணிங்கன்னா நஷ்டமாகும். இது எச்சரிக்கை, அப்படி தான் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் புதிய நேயர்கள் இந்த 9842208655 இந்த நம்பரில் சென்ட்மி பிளேலிஸ்ட் மீனம், அதே மாதிரி உங்கள் லக்னம் என்னென்னு பாருங்கள். அதுக்கு அந்த லக்னத்துக்கும் ஒரு 50 வீடியோ, இதில் ஒரு 50 வீடியோ இருக்கும். எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா டோட்டலாக லக்னம் ராசி சேர்த்து ஒரு 40 வீடியோவாவது உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் ஈடுபடுங்க, சரிங்களா? நம்மளால் சில விஷயங்கள் நம்மளால் சுமை தூக்க முடியாது. என்ன பண்ணுவோம், மீனராசி என்னால் தூக்க முடியாது. அப்போ சுமை தூக்கக்கூடிய மனிதர்களுடைய உதவியை நம்ம நாடுறோம் இல்லையா? அது மாதிரி தான் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்போ அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு ஃபேவரபுளாக நம்ம குடும்பத்தில் மிதுன ராசி இருக்காங்க. அப்போ மிதுன ராசி மனைவியோ கணவனோ மகனோ மகளோ சகோதரனோ சகோதரியோ நண்பனோ பார்ட்னரோ மேலதிகாரியோ சக ஊழியரோ யாராக இருந்தாலும் இந்த வருஷம் இவங்களால் ஒரு இடத்த பார்க்குறீங்க, இவங்க மூவ் பண்ணுறாங்க, இன்றைக்கி வாங்கிடலாம். 4ஆம் இடம்ங்கிறது என்ன? இடம், வீடு, வாகனம், நம்மளுடைய அந்தஸ்து. நம்மளுடைய 4ஆம் இடம்ங்கிறது மிக முக்கியமான இடம். அப்போது இவங்களால தான் என்னை ஒருத்தர் இவங்க தான் கூப்பிட்டு போனார், அங்கே ஒரு லேண்ட் ஒன்று காட்டினார், எனக்கு பார்த்தவொடனே ரொம்ப பிடிச்சி போச்சு, அதை உடனே பேசணும், முடிஞ்சது. அந்த இடத்த அவர் தான் விற்று கொடுத்தாரு, மிதனத்துக்கிட்ட கொண்டு போனேன், அழகாக அவர் வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டாருங்க அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? 2026. அதுபோக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். எப்பொழுதுமே உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு இவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, மிதனம். அப்போ மீனமும் மிதனமும் நல்ல ஒரு உபய ராசிகள். ஆக இந்த வருஷம் கூடுதல் பலம் அந்த மிதன ராசினால் ஒரு 2 வருஷமாக ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. இந்த வருஷம் 2026 மிதனத்துக்கு குரு 2ஆம் இடத்துல உச்சம், ராசிக்கு 2ல் குரு உச்சம் பெறும்போது மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். அப்போ இந்த டைம் அவரை வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1 மிதனம். அடுத்தது
கன்னி ராசி. கன்னி ராசி உங்கள் ராசிக்கு 7வது ராசி. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி லாபஸ்தானத்தில் குரு. இப்போ இவர் தான் கணவர், அவங்க மனைவின்னு வைங்க. கணவர் வந்து கடந்த வருடம் எனக்கு வந்து 4ல் குரு இருந்தது. இந்த வருஷம் உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துக்கு வருது. உங்களுக்கு குரு பயிற்சி பலன் சொல்லுவான். இருக்கக்கூடிய அந்த ராசிகளில் குரு பார்க்கக்கூடிய 9வது பார்வையாக பார்க்கக்கூடிய ராசி வந்து மீனம். மீன ராசிக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது. ரொம்ப பாசிட்டிவான சம்பவங்கள்லாம் நடக்கும் இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே. அப்போ குடும்பத்தில் சுப காரியங்கள்லாம் நடக்கும். அது உங்களுக்கு அந்த குரு பயிற்சி வீடியோ அடுத்தது வரும், அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு சுப காரியங்கள், திருமண வைபவங்கள், வீடு கிரகப்பிரவேசம், சுப காரியங்கள் நடத்துறதுக்கு உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் தடங்களாகவும் தாமதமாகவும் இருந்தது அப்படின்னா, இப்போ கன்னி ராசிக்காரரு அதை கையில் எடுத்தார் அப்படின்னா முடிச்சிடுவார். இப்போ உங்கள் மகளுடைய கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு மீடியேட்டர் வந்து கன்னி ராசிக்காரர், அவர்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை கொடுக்குறீங்க. அவர் உடனே போய் மூவ் பண்ணுறாரு, அழகாக நல்ல மாப்பிள்ளை கொண்டு வந்து விட்டுருவார். உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது. அப்போ சுபகாரியங்கள் செய்வதற்கும் கன்னிராசினால் ஆதாயம். எப்போதுமே இந்த கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது 7ஆம் இடம். 7வது வீடு தான் தொடர்பு. அந்த தொடர்பு கன்னிராசிக்காரங்களுக்கும் இன்றைக்கி குரு பயிற்சி நல்லா இருந்து அவங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகி 11ல் உச்சம் பெற்றிருக்கும் பொழுதும், உங்களுக்கு அவர் சமசப்தம ராசியாக இருந்ததுனாலையும், உங்களுடைய ராசியை குரு பார்ப்பதாலும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அற்புதமாக இந்த கம்யூனிகேஷன்ஸ், ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அல்லது வாங்க வேண்டியிருக்கு, அப்போ அவங்களோட மீடியேட்டராக பேச வைக்கணும். அப்போ கன்னி ராசிக்காரரை நீங்கள் போய் நாடுறீங்க, அவர் ஒரு நல்ல விதமாக முடித்து கொடுப்பார். ஒரு லாயர், ஒரு ஆடிட்டர், புரோக்கரேஜ், ஒரு ஷேர் புரோக்கர். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அப்போ இவருக்கு இந்த டைம் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசி. பொதுவாக மீனராசியும் விருச்சிக ராசியும் ஒரே ஜோனல், ஒரே மண்டலம். பொதுவாக யாரால் பாக்கியம் வந்து சேரும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் விருச்சிகத்தினால தான் பாக்கியம் வந்து சேரும். பாக்கியம்னா என்ன? அதிர்ஷ்டம், மேன்மை, உங்களை உயர்த்துறது, ஒரு நல்ல உபதேசம், உங்களுக்கு வந்து நல்ல வழிகாட்டுறது. அற்புதமாக 9ஆம் பாவம் இல்லையா? 9வது ராசி எப்போதுமே மேன்மை தாங்க. இதில் சாதகாதிபதி பாதகாதிபதியெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் ராசி யாரோ அவங்க கூட தொடர்பு வைங்க. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியோ கணவனோ அல்லது குழந்தைகளோ யார் இருந்தாலும் ஏதாவது ஒரு புதிய துவக்கங்கள் இருந்ததுன்னா அவங்க கையினால் போய் துவக்கி வைங்க. அந்த விருச்சிகம் போய் துவக்கி வச்சது அப்படின்னா 100% நல்ல விதமான சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க தான் வந்து 9. இப்போ இவங்க போய் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கு இவங்களை கூப்பிட்டு போங்க, நல்ல சொத்தாக வாங்கிடுவீங்க. ஒரு தங்கம் வாங்க போகிறீங்க, அவங்கள கூப்பிட்டு போங்க. ஒரு ஆபரணம் வாங்க போகிறீங்க, அவங்க கூப்பிட்டு போங்க. அதிர்ஷ்டம். எப்படியாவது ஒரு அந்த போன இடத்துல ஒரு கிரெடிட் கார்டுக்கு இது வச்சு கடனை வாங்கியாவது இன்னும் ஒரு பவுன் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவீங்க. அப்போ இவங்க ப்ரமோஷன், உங்களை ப்ரமோட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மகர ராசி. 4 பேருங்க இந்த வருஷம். இந்த 4 ராசிக்காரங்க உங்களோடவே இருந்தாங்க அப்படின்னா உங்கள் காட்டில் மழை. எனக்கு சும்மா வந்து போட தெரியாது. இந்த வருஷம் குரு பயிற்சியில் கோடி கோடியாய் கொட்ட போகுது அப்படின்னு மீனராசிக்கு சொன்னாங்க அப்படின்னா எப்படி கொட்ட போகுது? எனக்கு மீனராசி தான். எனக்கு எப்படி கோடி கோடியாக கூப்பிட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். டெய்லி ஒரு 10 ஜாதகம் பார்க்கலாம், அவ்வளோதானே. அதுக்கு மேலே எப்படி கோடி ரூபா வரும்? ஏதாவது ஒரு கான்டாக்ட், தொடர்பு, அவங்க லிங்க், அவங்க மூலமாக ஒரு வியாபாரம், அந்த வியாபாரத்தின் மூலம் ஒரு கமிஷன், அந்த கமிஷனால் வந்து வரலாம். இப்படி தானே ப்ராக்டிக்கலாக போக முடியும். அந்த மாதிரி வரும்பொழுது இந்த வருஷம் ஃபுல்லாக மகர ராசினால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, ஆதாயம், லாபம். அவங்களோட ஒரு வியாபாரத்தில் ஜாயின் பண்ணுறீங்க, லாபகரமாக இருக்கும். மகரத்தினால உங்களுக்கு நல்ல, ஏற்கனவே உங்களுக்கு லாப ராசி 11வது ராசி,
இப்போ குரு வந்து என்ன பண்ணுதுன்னா நேராக 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்குது. அதே குரு 9ஆம் பார்வையாக மீனராசியும் பார்க்குது. இந்த 2 ராசியுமே குரு பார்வையில் இருக்கும்பொழுது இவ்வளோ காலமாக அவருக்கு 7.5 இருந்து இப்போ தான் விலகி இருக்குது, உங்களுக்கு 7.5 இருந்து இப்போ ஜென்ம சனி போயிருக்கு. 2 பேரும் பார்ட்னராக ஒரு இடம் சைட் போடுறீங்க, அல்லது பார்ட்னராக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, ஒரு வியாபாரம் தொடங்குனீங்க. இந்த வருஷத்தில் வந்து ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். எதிர்பாராத விதமான திருப்பு முனைகள் ஏற்படும். அது இதுவரைக்கும் லாபத்தை பார்க்க முடியாத தொழிலில் இருந்தீங்க. இருவரும் கணவன் மனைவி. இதனால் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலேருந்து வர வேண்டியது, அவங்க குடும்பத்திலேருந்து வர வேண்டிய சொத்து, இவங்க குடும்பத்திலேருந்து வர வேண்டிய சொத்து எதுவுமே வராமல் இருந்தது. இப்போ 2 பேரும் போய் உட்காருங்க, சேர்ந்து 2 பேரும் போய் மூவ் பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக வராத கடன் வரும். அற்புதமாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு வருவதற்கு இந்த மகரத்தினால எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கும். லாப மேன்மைகளை ஏற்படுத்தும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது குரு பெயர்ச்சி பலன் தனியாக உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். இப்போ ஜென்ம சனி சுகமான சுமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் பலமாக இந்த வருடம் இந்த 4 பேர் உங்களுக்கு நல்ல விதமாக கை கொடுத்து தூக்கி விட்டாங்கனாலே உங்களுடைய பிரச்சனைகள்லாம் மழை போல் வந்தது பனி போல் விலகும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து குரு பயிற்சி வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். என்று உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.